கல்வி நகரமான காரைக்குடியை நகராட்சியை மாநகராட்சியாக தரம் உயர்த்துகிறோம் என்று அறிவித்திருக்கிறார்கள். கடந்த பல ஆண்டுகளுக்கு முன்னர் வள்ளல் அழகப்பர் அவர்களும் மற்றும் பல கொடையாளர்களும் இந்த நகரத்தின் வளர்ச்சிக்கு பாடுபட்டிருக்கிறார்கள். அந்த வகையில் இன்று இந்த நகரத்தினுடைய வளர்ச்சிக்கு மாண்புமிகு நம்முடைய தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் பல்வேறு திட்டங்களை அறிவித்து செயல்படுத்தி வருகிறார்கள். பல கோடிக்கணக்கான ரூபாய்க்கான திட்டங்கள் இந்த நகரத்தில் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. குறிப்பாக கோயில்கள் நிறைந்த ஒரு நகரம் நம்முடைய காரைக்குடி நகரம் என்றால் அதுவும் மிகையாகும். அதில் அருள்மிகு கொப்படையம்மன் திருக்கோயிலுக்கு பாத்தியமான 6.25 ஏக்கர் நிலப்பரப்பு கடந்த 100 ஆண்டு காலமாக வாரச்சந்தை கூடுகின்ற திடலாக இது அமைந்திருக்கிறது. இந்த வாரச்சந்தையில் இருந்த அசௌகரியங்களை, வசதி குறைபாடுகளை போக்கி ஒரு வசதியான வரக்கூடிய வியாபாரிகளுக்கும் பொதுமக்களுக்கும் தேவையான வசதிகளை பெருக்க வேண்டும் என்று 1,50,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் புதிதாக 90 கடைகள் கட்டப்பட்டிருக்கிறது. இன்னும் படிப்படியாக என்னென்ன தேவைகள் இந்த வாரச்சந்தையில் தேவையோ அவற்றையும் செய்து தருவதாக முடிவெடுக்கப்பட்டது. அதை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் சென்னையிலிருந்து காணொலி காட்சியில் துவக்கி வைத்தார்கள். குற்றவிளக்கு ஏற்றி நானும் நம்முடைய மாவட்ட ஆட்சியர் மற்றும் மக்கள் பிரதிநிதிகள், அறநிலையத்துறை அதிகாரிகள் எல்லாம் இருந்து அதை சிறப்பாக செய்திருக்கிறோம். அரசுடையாக்கப்பட்ட வங்கிகளும் தனியார் வங்கிகள் கல்வி கடன் கொடுக்குறாங்க. அதே போல கூட்டுறவு வங்கிகளில் கல்வி கடன் கொடுக்கறதுக்கான திட்டங்கள் இருக்கா? திட்டம் தீட்டி திட்டம் சட்டமன்றத்தில் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதற்கான வழிகாட்டு நெறிமுறைகளும் அந்தந்த வங்கிகளுக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது. பதிவாளர் அவர்கள் அதை அனுப்பியிருக்கிறார். தேவையானவர்கள் அந்த கடனை பெற்றுக்கொள்ளலாம். அதிலே தெளிவாக குறிப்பிடப்பட்டிருக்கு. ஏற்கனவே 1,00,000 ரூபா வரதான் கல்வி கடன் வழங்கப்படும் என்ற நிலையை மாற்றி இப்பொழுது 5,00,000 ரூபாய் வரை கல்வி கடன் வழங்கப்படும் என்ற அறிவிப்பை செய்திருக்கிறது. ஆக மிக குறைந்த வட்டி விகிதத்தில் அந்த கல்வி கடனை வழங்க வேண்டும் என்று முதலமைச்சர் அவர்கள் அறிவித்தார்கள். அது இப்பொழுது கூட்டுறவு வங்கிகளிலும் அது நடைமுறைப்படுத்தப்பட்டது. மத்திய கூட்டுறவு வங்கி 3000க்கும் மேற்பட்ட காலி பணியிடங்கள் இருக்குது. அதனால் பணிச்சுமைகள் இருக்குது அப்படின்ற ஒரு பொதுவான காலி பணியிடங்கள் தொடர்ந்து வந்து கொண்டேதான் இருக்கு. மாதம் பலர் பணியிலே இருக்கக்கூடியவர்கள் ஓய்வு பெறுவார்கள். அப்படி ஓய்வு பெறுகின்ற நேரத்தில் ஒரு வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா 500, 1000 அப்படின்னு எண்ணிக்கையில் வரும். இந்த அரசு பொறுப்பேற்ற பிறகு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுடைய வழிகாட்டுபடி கூட்டுறவுத்துறையில் மட்டும் 10,000 பேருக்கு காலி பணியிடங்கள் நிரப்பப்பட்டு வேலை வாய்ப்புகள் வழங்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக நியாய விலை கடைகளில் பணியாற்றக்கூடிய விற்பனையாளர்கள், கட்டுநர்கள்னு 2 வகைப்பாட்டில் 6,700 பேர். தொடர்ந்து கூட்டுறவு நாணய சங்கங்களுக்கான செயலர்கள் அது ஒரு 2,500, 3,000 பேர் வர போட்டு சற்றப்ப 10,000 காலி பணியிடங்கள் இந்த கூட்டுறவுத்துறையின் மூலம் மட்டும் நிரப்பப்பட்டிருக்கு. இப்பொழுது அதன் பிறகு வந்திருக்கக்கூடியது மத்திய வங்கிகள் அது போன்ற நகர்ப்புற வங்கிகளில் ஏற்பட்டிருக்கின்ற காலி பணியிடங்கள் தொடர்ந்து நிரப்பப்படும். இடையில நாடாளுமன்ற தேர்தல் மற்றும் இடைத்தேர்தல் போன்ற பணிகள்லாம் இருந்த காரணத்தினால அந்த பணிகள் தொடரும். காலி பணியிடங்களை கூட்டுறவுத்துறையை பொறுத்தவரையில் அவ்வப்போது நிறைவேற்றப்படும், நிரப்பப்படும். ஒன்றிய அரசோட மாற்றாந்தாய் போக்கு எப்படி? ஒன்றிய அரசோட மாற்றாந்தாய் நீங்க கேட்கறதே மாற்றாந்தாய் தான் இருக்கு. அவங்க பார்க்கறதா அந்த மாதிரி தான் பார்த்து. தமிழ்நாட்டிலிருந்து ஒரு நிதியமைச்சரை தந்திருக்கிறோம் என்று மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்கள் சொல்றாரே தவிர நம்ம வேற கண்ணெடுத்து நம்ம கண்ணே குத்துற மாதிரி தமிழ்நாட்டிற்கு துரோகம் விளைப்பதற்கு தமிழ்நாட்டில் பிறந்த ஒருவரை நிதியமைச்சராக வைத்து தமிழ்நாடு என்ற பெயரே அந்த இதில் வராத அளவிற்கு, நிதிநிலை அறிக்கையிலே வராத அளவிற்கு பார்த்து கொண்டிருப்பது ஒன்றிய அரசினுடைய, மோடி அரசினுடைய மாற்றாந்தாய் மனப்பான்மை என்பதற்கு இதை விட வேறு சான்று தேவை.